முதல்வரிடம் பாராட்டு பெற்ற நீர்நிலை பாதுகாவலர் நிமல் ராகவன் நீர்நிலை பராமரிப்பு பணிகளுக்கு முழு ஆதரவு தருகிறேன் என்று முதல்வர் கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முதலமைச்சரை பாத்தீங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு அந்த ஒரு இதை கொடுத்தீங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இந்த சந்திப்பு எதுக்காக நடந்தது? போன வாரம் முதலமைச்சர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட வேலைகள் கேள்விப்பட்டேன், ஃப்ரீயாக இருக்கப்ப இங்கே வாங்க, சந்திக்கணும், உங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போனோம், பேசணும். அவர் என்னென்னலாம் கேட்டு உங்களுக்கு கொரிஸ் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எங்களுக்கு அந்த கரெக்டான டைமில் பர்மிஷன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்களால் மழைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறையா வேலை பார்த்துட முடியும். இப்போ இதுதான் பீக் சீசன், சம்மருங்கிறதுனால பர்மிஷன்ஸ் கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா இப்போ நிறையா கண்மாய்கள் வேலை பார்த்து வச்சுருவோம். ஏன்னா பெரிய பெரிய கண்மாய்கள் ஸ்கெடியூலில் இருக்குது. ஸோ அதுக்கான பர்மிஷன் கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா இந்த மழையை நல்லா சேமித்து வச்சிடலான்னு சொன்னோம். ஸோ அவங்களும் அதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கறதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் இந்த குடிமராமத்துன்னு ஒரு விஷயங்கள் பண்ணார். அதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா? ஏன்னா நீர்வளத்துறைக்குன்னு நிறைய ஃபண்ட்லாம் ஒதுக்குறாங்க, அது முறையாக போய் சேருதா சார்? நடந்துட்டு தான் இருக்கு, ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இப்போ எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஏரி குளங்கள் இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் சைடு இருந்து நடக்குதுன்னா எதர் 1 இல்லை 2 அந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ண வேண்டியது 6 இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா ரொம்ப மோசமான சூழலுக்கு போயிடுவோம். இப்போ நிறைய தண்ணி மழை காலங்களில் போய் வெளியே வேஸ்டா கலக்குது. அதுக்கெல்லாம் ஏதோ தீர்வு வச்சிருக்கீங்க? நிறைய டிஎம்சி கடல், நீங்க டெல்டா மாவட்டத்துக்காரரு, என்ன உங்களுடைய கருத்து? இப்போ வெள்ளத்துக்கும் சரி வறட்சிக்கும் சரி ஒரே தீர்வு, ஒரே சொல்யூஷன் தான். இருக்கிற ஏரி குளங்களை நம்ம பராமரிச்சு அதுக்கான வரத்துவாரிகளை சரி பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியா வச்சுக்கிட்டாலே நம்மளால வெள்ளம் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். தண்ணியை சேமிச்சிட்டோம் அப்படிங்கிற வறட்சிங்கிறதே இல்லாமல் போயிடும். ஸோ ஒரே சொல்யூஷன், 2 இதையும் சால்வ் பண்ணும். நம்ம கரெக்டான நேரத்தில் வேலை பார்த்து ஏரி குளங்களையும் அதுக்கான வரத்துவாரிகளையும் சரி பண்ணி வச்சிட்டாலே இங்க நிறைய பிரச்சனை இல்லாம அவாய்ட் பண்ணும். ஆக்கிரமிப்புகள் ஒரு பெரிய சவாலா இருக்கும், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா சிஎம் பார்க்க? ஆக்கிரமிப்பு இல்லாத ஏரிகள்னு விரலூட்டும் எண்ணிடலாம் தமிழ்நாட்டில். நீங்க இல்லைன்னா வரத்து வாரியில் ஆக்கிரமிப்பு இருக்கும். அது கொஞ்சம் எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கீங்க. இப்போ மக்கள் முன் நாங்களே சரி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் அங்கே இருக்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கவங்க பொருளாதார ரீதியாவோ இல்லை பவர்ஃபுல்லான ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களை எதிர்த்து அவங்களால அந்த பணிகள் செய்ய முடியல. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய வேலைகள் நிற்கிது. இப்போ நான் 253 இடத்துல வேலை பார்த்துருந்தாலும் ஒழுங்கான டைம்ல பர்மிஷன் கிடைச்சிருந்து இந்த ஆக்கிரமிப்புலாம் எடுக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 ஆச்சும் பண்ணியிருக்க முடியும் எங்களால்.